தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். இது ஒரு ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்டை நான் எப்படி வேண்டுமானாலும் இழுக்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இழுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் அதை விட்டு விட்டேன் என்றால் தன்னுடைய பழைய நிலைமைக்கு அது மாறிவிடும். இந்த ரப்பர் பேண்டின் விலை ஒரு 10 பைசாவாக இருக்கலாம். 10 பைசாவான இந்த ரப்பர் பேண்டையே நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஆனால் உண்மையாகவே நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத நம்முடைய வாழ்க்கை, தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அந்த வாழ்க்கையை நாம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரக் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் கஷ்டங்களும் பாரங்களும் பாடுகளும் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எப்படி நாம் கஷ்டப்படுத்தினாலும் மீண்டும் அது பழைய நிலைமைக்கு வந்துவிடும். ஆகவே கண்ட்ரோல் பண்ணுகிற தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அழகானதாக மாற்றுவார். நமக்கும் எந்த கஷ்டங்களும் இருக்காது. நம்முடைய வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆம் அருமையானவர்களே, சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய பாதைகளை அவர் கண்ட்ரோல் செய்து அதை அழகானதாக மாற்றுவார். நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய ஆசைகளையும் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் அதை அழகான பாணியாக வணைவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.